Hey guys, welcome back. இன்னைக்கு நம்ம ஒரு படத்தோட ட்ரெய்லர் தான் பார்க்க போகிறோம். நம்ம லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்குல்ல, பிரதீப் ரங்கநாதன், அப்புறம் யார் அவர், விக்கி சிவா, அது விஜய் டிவியில் இருக்கிறது, விக்கிபீடியா, விக்னேஷ் சிவன், ஐயோ விக்கி சிவான்னு சாரி விக்னேஷ் சிவன். ஸோ அவரும் சேர்ந்து பண்ணுற படம் அனிருத் மியூசிக்கில். இங்கே மலேசியாவில் நம்ம ஷூட்டிங்லாம் பார்த்தோம். நாங்கள் பார்த்த ஷூட்டிங், அதோட நாங்கள் முதல்ல படத்தோட ஷூட்டிங் பார்க்குறோம்னா அது இங்கே தான். எஸ்ஜே சூர்யா இவங்கெல்லாம் வந்து ஒரு பாட்டு ஷூட் பண்ணிட்டு இந்த இங்கே ஒரு என்ன இடம், புக்கிட் பிந்தாங்கன்னு ஒரு இடம், அங்கே பவிலியனுங்கிற ஒரு பில்டிங்க்கு முன்னாடி இருந்து ஷூட்டிங் எல்லாம் பண்ணாங்க. ஷூட்டிங் பண்ணியே கிட்டத்தட்ட ஒரு 1.5-2 வருஷம் ஆச்சு. ஒரு படத்தோட மேக்கிங்னா அவ்வளோ டைம் எடுக்குது. நான் நினச்சேன் அவங்க வந்து ஒரு ஏப்ரலில் வந்து ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ நான் நினச்சேன் ஒரு 2-3 மாதத்தில் படம் ரிலீஸ் ஆகிடும். ஒரு 2 வருஷங்களுக்கு கூட எனக்கு தெரியாம. சரி, அந்த படத்தோட ட்ரெய்லர் வந்துருக்கு, என்ன ஏது அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம ஒரு டீசரை வச்சே சொன்னோம்ல, இது வந்து ஃப்யூச்சரில் நடக்கிற மாதிரி ஒரு கதை. சென்னையெல்லாம் நல்லா டெவலப் ஆகி ஃப்ளையிங் டாக்ஸி எல்லாம் வந்து அப்படி ஒரு கதை. ஸோ அதுக்குள்ளே என்ன ஒரு லைவ் ஸ்டோரி அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இது ஒரு 2.5 minutes வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு நம்ம லைஃப்ல எதாவது மிக மிக முக்கியமோ அதெல்லாம் இன்ஷூர் பண்ற இந்த உலகத்துல இந்த லவ் இன்ஷூர் பண்றதுக்கு ஏதாவது வழி இருந்ததா? ஆனா இப்ப இருக்கு லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி. யார் கூட சேர்ந்தா நைஸ், யார் கூட சேர்ந்தா நாய்ஸ், நீ ஆப் கண்டுபிடிச்சு சொல்லு. ஆண்டவ மாதிரி லைஃப்னால நான் சந்தோஷமா இல்லைன்னு ஒருத்தன் கையத்துக்கு சொல்லிட்டு Hi, this is White Boss. நம்ம லைக்கோட வாய்ஸே தொட்டாலே பட்டாசா. ஆஹா, இதில் புதுசாக ஒன்று. இனி எல்லாரும் சொக்காயை பிடிச்சி ஆட்டி கண்ணாடியை பிடிக்கிறது தான் வேலையாக சுத்தாங்க. இப்படி ஃபோனை சுற்றி போட்டு பிடிச்சி பல ஃபோனை உடைச்சாங்க. ஐயா படத்துக்கு போன ஒன்று கண்டுபிடிக்கிறாரு, நல்லா தான் இருக்கு. லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அவர் லைஃப்லேயே இல்லையா சார்? ஏன் இல்லை சார், நான் அந்த பசுமை உலகத்துலேருந்து வரேன். ஓ யா அந்த ஸ்டூபிட் பிளேஸ்ல இருந்து வரீங்களா நீங்க? தொலைபேசி சமூக வலைத்தளங்களின் தாக்கத்தினால் நிம்மதி இழந்தோருக்காகவே உருவாக்கப்பட்ட தன்னார்வல சிறைச்சாலை. இங்கே அந்த ஆப் ஃபோன் எல்லாம் இல்லை. மாதிரி மூஞ்ச வச்சுக்கிறா, யார் மூஞ்ச பார்த்தும் பேச மாட்டேங்கிறா. நான் நோமோஃபோபிக் பொண்ணாது, நம்மளெல்லாம் நம்ம அப்பா பார்த்தானே வளர்த்துக்கிறானோ, ஆனால் அதுவே ஃபோன் தானே வளர்த்துச்சு. ஒரு லைக் ஒரு ஷேர் வாங்குறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? தீமா எனக்கு உன்னை எப்பவுமே ஹாப்பியாக பார்த்துட்டே இருக்கும். அதுக்காக என்ன வேணா பண்ணும். பிரேக்கப் எப்போ வச்சு என்ன தீமா தெரியும்? லண்டனுக்கு எல்லாம் தெரியுமா? அவன் என்ன கதர்னாலும் வைபாசும் தீமாவும் சேர்றதே கூடாது. எனக்கு தெரியும்டா, உனக்கு நான் தான் கரெக்ட்னு. அவளை ஓகே பண்ணிட்டு முதல்ல ஒன்றை தூக்குறேன். நீ ஒன்னா ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு நாள் என்ன இப்படி தூக்கிடலாம், ஆனால் தீமா கிட்ட இருந்து என்ன தூக்கவே ஜாலி பண்ணும். எங்க அண்ணனை தொடணும்னா என்ன தாண்டி தான் தொடணும். இந்த லவ் மட்டும் இருந்தா பத்தாது வாஸ். இதை விட்டு வேற விட்டு போலாம்ல வாஸ். போயிட்டு நான் முதல்ல வந்து ஜாதியில ஒத்துக்கல, ஜாதகத்துல ஒத்துக்கல, வீட்டுல ஒத்துக்கல, நாட்டுல ஒத்துக்கல, ஊர்ல ஒத்துக்கல, தெருவுல ஒத்துக்கல, அப்பா ஒத்துக்கல, ஆத்தா ஒத்துக்கலன்னு சொல்லியிருந்தீங்க. இப்ப என்ன ஆப் ஒத்துக்கலன்னு சொல்லி பிரேக்கப் பண்ணிட்டீங்களா? இந்த டிசைன் யோசிப்பீங்களா எப்படி பிரேக்கப் பண்ணலான்னு? ஹார்ட்டோட வேலையை எந்த ஒரு ஆப்பாலையும் பண்ண முடியாதுன்னு நான் இந்த உலகத்தை ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். இது உனக்கு கரெக்டாடா தம்பி? இந்த ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு கரெக்டாக இருந்தா சுற்றி இருக்கிற மொத்தையும் கரெக்டாக தான் இருக்கும். ஒருவேளை ரிலீஸ் டேட்டை கண்டுபிடிச்சிட்டிங்க ஒரு வழியா? இந்த வருமா அப்படியா இப்படியானோ 10ஆம் தேதி ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. இன்னும் 4 நாளில் வரப்போகுது. நல்லா இருக்கும் போல. ஏங்க ட்ரெய்லரை பார்க்கும்போது ப்ராமிசிங்காக தான் இருக்குது. ப்ராமிசிங் இன் த சென்ஸ், இந்த பிரதீப் ரங்கநாதனுக்குன்னு ஒரு ஆடியன்ஸை பிடிச்சி வச்சுருக்காருல்ல. இப்போ அவரோட எல்லா படங்களும் பார்த்தீங்கன்னா தெரியும்,
லவ் டுடேலேருந்து டூட்லேருந்து ட்ராகன் அப்படி அது அந்த அந்த அதுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ். இதுவும் அவரோட ஹட்ரிக்கை தாண்டி 4வது 100 கோடியாக வந்து நிற்கும்னு நினைக்கிறேன். அனிருத் மியூசிக்கு ஒரு வித்தியாசமான ஸ்டோரி, ஒரு விஷுவல் எல்லாம் வித்தியாசமாகவே இருக்குது. அந்த இப்போ ரீசெண்டாக ஒரு படம் கூட பார்த்தோம்ல, காங் வெர்சஸ் ஜில்லான்னு, அதில் அந்த கிங்காங்குக்கு ஒரு கைக்கு ஒரு மெஷின் ஒன்று கொடுப்பாங்கல்ல, அது மாதிரி ஒன்று இவருக்கு சிக்குது. ஸோ விஎஃப்எக்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு தெரியல, ஏன்னா படம் முழுக்க ஒரு டோட்டலி டிஃப்ரெண்ட்டான வேர்ல்டில் நடக்குது அப்படின்னா, டிஃப்ரெண்ட்டாக ஃப்யூச்சரில் நடக்குது அப்படின்னா அதில் விஎஃப்எக்ஸ் ரொம்ப இதாக இருக்கணும். ஏன்னா விஎஃப்எக்ஸ் கொஞ்சம் சொதப்பிருச்சுனாலும் நம்மளால் ஒட்ட முடியாது. அதோட விஎஃப்எக்ஸ் எப்படி இருக்குன்னு ட்ரெய்லரில் பார்க்கும்போது பிசுரடித்த இடங்கள் ரொம்ப கம்மி. எனக்கு அந்த கை மட்டும்தான் பிசுரடித்த மாதிரி தெரிஞ்சுது. மற்றபடி மற்றதெல்லாம் ஓகே ஓகே மாதிரி தான் இருக்குது. இல்ல இந்த படத்தை தான் சொல்லிட்டு இருந்தாரு போல, நான் ஒரு படத்துல நடிக்கிறேன் யாருக்கும் அப்பாவா நடிக்கிறேன். நீங்க பிரதீப் ரங்கநாதனுக்கு அப்பாவா நடிக்கிறீங்களா? ஆமா, அந்த ஃபேஸ் கட் இருக்கு லைட்டா. நான் எதிர்பார்க்கவே இல்லை. இவரு பசுமை உலகம்னோடனே நான் வந்து இது வந்து அந்த கல்கியில மாதிரி ஒரு பெரிய ஃபியூச்சரிஸ்டிக் வேர்ல்டு, கீழே ஒரு வேர்ல்டு அப்படி மாதிரி கொண்டு வருவாங்கன்னு பார்த்தா அங்கே இந்த ஃபோன் அது இதெல்லாம் இல்லாத ஒரு சிறைச்சாலை மாதிரி. அதுக்கு நீங்கள் தான் தலிவுரா? நல்லா இருக்கு. ஆஹா, எலெக்ஷன் டைமில் சீமானோட ஒரு படம் வருதா? ஆச்சரியமா இருக்கு. அதான் நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. இந்த படத்தில் ஒரு படம் நடிச்சுக்கிட்டு இருக்காருன்னு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இப்படி தாடியெல்லாம் சொரிஞ்சு காட்டி, நான் தாடி ஏன் எடுக்காமல் இருக்கேன்னு தெரியுமா, ஒரு படத்தில் நான் ஒரு அப்பா ரோல் பண்ணுறேன்னு சொன்னார். அப்போ அந்த தாடியோட இருந்தாரு. இப்போ இதுலயும் தாடி இருக்கிறதுனால இப்போ இந்த படமா தான் இருக்கணும். நான் தான் சொன்னேன், அவர் அப்படி சொல்லியே 2-3 வருஷம் ஆச்சு. ஐயா, நீங்க சீமானண்ணன் நடிச்ச படத்தோட ஷூட்டிங்கை நாங்கள் மலேசியாவில் பார்த்துருக்கோம், ஆனால் சீமானண்ணனை பார்க்கல. ஏன்னா அவர் பசுமை உலகத்தில் இருந்திருக்காரு. எஸ்ஜே சூர்யா இருக்கிற வரைக்கும் பிரதீப் ரங்கநாதனும் கொஞ்சம் டஃப் தான். எஸ்ஜே சூர்யாவை தாண்டி அவர் நிற்கணும். எஸ்ஜே சூர்யா இருக்கிற படத்தில் ரொம்ப கஷ்டம். எஸ்ஜே சூர்யாவை பீட் பண்ணி நம்ம நிற்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் மொத்த கதையையும் ட்ரெய்லரில் வச்சுட்டீங்க இங்கிலீஷ் பட ஸ்டைலில். ஒரு ஆப்பு, அந்த ஆப்பில் வந்து எல்லாமே தெரியும். அவர் சீட் பண்ணுறாருன்னா தெரிஞ்சிடும். அதை அந்த ஆப்பை டிபெண்ட் பண்ணி தான் லவ்வே அப்படின்னு போயிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து ஆப்புக்கு என்னங்க தெரியும், இந்த ஒரு ஸ்கொயர் ஃபீட்டை வச்சு நான் எல்லாம் பிடிக்கி காட்டுறேன்ப்பா அப்படின்னு ஆப் வெர்சஸ் ஹார்ட், இதுதான் கதை. இப்போ படமா பார்க்குறோம், ஃபியூச்சரில் அதுதான் ரியாலிட்டியாக வந்து நிற்கும், சொல்ல முடியாது. இதுக்கு ப்ரொடியூசர் நயன்தாரான்னு கேள்விப்பட்டேன். விக்கி சிவா, ஐயோ விக்னேஷ் சிவன் கூட அவர் மேலே இருக்கும் மேலே நம்பிக்கையில் கொஞ்சம் தாராளமாக செலவு பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. ஏன்னா அந்த ஒரு கோர்ட் ரூம் மாதிரி ஒன்று காட்டுவாங்கல்ல ஸ்டார்டிங்கில், எஸ்ஜே சூர்யா பேசுவார், அந்த கோர்ட் ரூமோட அது விஎஃப்எக்ஸாக கூட இருக்கலாம் சில விஷயங்கள். பட் நான் அந்த லைட்டிங் எல்லாம் சொல்கிறேன், அதெல்லாம் பார்க்கும்போது செலவு பண்ணியிருக்காங்களோ அப்படிங்கிற ஃபீல் ஒன்று வருது. பிரதீப் ரங்கநாதன் ஆஸ் யூஷுவல் அவருக்குன்னு ஒரு டெம்ப்ளேட் இருக்கும்ல, நான் சொன்னேன் இது ஃபோனை சுற்றுறது, அது மாதிரி இதில் புதுசாக சொக்காயை எப்படி பிடிச்சானே கண்ணாடி அப்படியே பறக்கும், அதை கண்டுபிடிச்சிருக்காரு. எந்த கடையில் வாங்கினாங்கன்னு தெரியல, எல்லாரும் இதில் ஒவ்வொரு கண்ணாடியும் ஒவ்வொரு விதமாக இருக்கு. ஒரு குச்சியில் 2 கண்ணாடி தொங்குது, கீழே 2 குச்சியில் கண்ணாடி மேலே கிடக்கு அப்படின்னு டிசைனான கிளாஸு. இதெல்லாம் நீங்கள் எங்கே போய் வாங்குறீங்க, இல்லை நீங்களாம் செய்கிறீங்களா? நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு, கலர்ஃபுல்லாக ரிச்சாக ஒரு இதுவும் ஜென்சியை அட்ராக்ட் பண்ணுற ஒரு படம் தான். விக்னேஷ் சிவன் ஏதோ ப்ராமிசிங்காக ஏதோ பண்ணியிருக்காருன்னு தோணுது. ஹை சான்சஸ் இதுவும் பிரதீப் ரங்கநாதனுக்கு அவரோட 4வது 100 கோடி அடிக்கும்ங்கிற மாதிரி தான். ஏன்னா பாட்டெல்லாம் ஆல்ரெடி ஹிட் ஆயிடுச்சு. ஒரு பாட்டு மட்டும் வந்து நம்ம அதை ட்ரால் பண்ணிட்டு மறந்துட்டோம். இப்போ மறுபடியும் அதை ட்ரெய்லர்லேயோ டீசர்லேயோ மறுபடியும் அது எங்கேயுமே வைக்கல. ஆனால் இப்போ தியேட்டரில் வரும்போது இது அது இல்லை அப்படின்னு ஞாபகம் வரும். ஏன்னா அதுக்கு அடுத்தடுத்த வந்த பாட்டெல்லாம் இப்போ மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கு, அடாவடி, எனக்கு என்ன யாரும் இல்லை. ஆனால் இவங்க 2 பிரதீப் ரங்கநாதன் பாட்டு முகம் அப்படின்னு தெரிஞ்சாலே எல்லா இக்கிய படத்துக்கு அது மறக்க முடியுமா? பக்கத்தில் பேர்பட்ட வரிகள் இந்த படத்துல. நீங்க அந்த பாட்டை எல்லாரும் மறந்துட்டீங்க பாருங்க. எனக்கு ஞாபகம் இருக்கு சார், எத்தனை நல்ல பாட்டு அனிருத் போட்டாலும் அதை மறக்க மாட்டேன். ஆஹா,
இப்போ தியேட்டரில் அந்த பாட்டு வரட்டுமே, என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. வரல, நீ படிச்சு காட்டு இருக்கா. அதான் படிச்சிட்டேனே. ஒரு நல்ல பாட்டெல்லாம் ஒரு தடவை தான் பாட முடியும், சும்மா பாடிட்டு இருக்க முடியாது. ஸோ நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நான் எந்த ஒரு பிரதீப் ரங்கநாதன் படமும் தியேட்டரில் பார்த்தது இல்லை. பார்த்துருக்கோமா? இல்லை, ஞாபகம் வர முடியுது. நடித்ததே 3 படம், அது உனக்கு ஞாபகம் வரலையா? டிராகன் போய் பார்க்கலையா நம்ம? இல்லை, அவரோட படம் நான் தியேட்டரில் பார்த்ததுன்னா ஒன்று தான், கோமாளி. அது அவர் டைரக்ட் பண்ண படம். ஆனால் பிரதீப் ரங்கநாதன் ஸ்க்ரீனில் பார்த்ததும் கோமாளியில் தான். ஒரு கேமியோ பண்ணியிருப்பாருல ஆட்டோ டிரைவரா, அதில் தான் அவரை கடைசியாக தியேட்டரில் பார்த்தது. பார்ப்போம். இது வந்து நம்ம விக்னேஷ் சிவன் அனிருத் காம்போ அதெல்லாம் இருக்கிறதுனால இது தியேட்டரில் போய் பார்ப்பேன்னு தோணுது. அது இன்னொரு 4 நாளில் தானே போய், ஏன்னா எஸ்.ஜே. சூர்யாலாம் இருக்கிறதுனால யோகி பாபாக்குனால கொஞ்சம் காமெடியாக இருக்கும். போய் பார்த்துட்டு வந்து ரிவ்யூ சொல்கிறோம், பார்ப்போன்னு நினைக்கிறேன். சரியா தெரியல. பட் ட்ரெய்லர் வாஸ் நைஸ். உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். டேக் கேர். பாய்.